போர் புறாக்கள் காமிக் புத்தகம். முன்னுரை வலைப்பேச்சில் அந்தணன். பின்னுரை இயக்குனர் சமுத்திரக்கனி. விலை 300. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு ஆன்லைன் பேமெண்ட் செய்த பின்பு அதன் ஸ்கிரீன்ஷாட்டையும் உங்கள் முகவரியையும் அதே நம்பருக்கு SMS செய்யவும். புத்தகம் ஒரு வாரத்தில் உங்கள் வீடு வந்து சேரும். பிரபல கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கரை ஒரு ஆங்கில பத்திரிகை காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு எழுதிச்சு. அதே பத்திரிகை சில மாதங்களில் அவரை டெண்டுல்கர் அப்படின்னு எழுதாமல் எண்டுல்கர் அப்படின்னு எழுதிச்சு. அந்த எண்டுங்கிறத பயங்கரமாக பெரிய எழுத்தில் போட்டு அவரை மன ரீதியாக பயங்கரமான காயத்தை ஏற்படுத்திச்சு. அதே டெண்டுல்கர் அதற்கப்புறம் தன்னுடைய முந்தைய ரெக்கார்டுகளெல்லாம் அடித்து காலி பண்ணார். அதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது அந்த எண்டுல்கர் தான். கிட்டத்தட்ட தமிழ் சினிமா இயக்குனர் சங்கரையும் அப்படி ஒரு நிலைமைக்கு சோசியல் மீடியாவும் தள்ளியிருக்கு, பட விமர்சனங்களும் தள்ளியிருக்கு. இதற்கப்புறம் சங்கர் டெண்டுல்கர் மாதிரி அடித்து மீண்டும் முதலிடத்தில் வந்து நிற்பாரா? இவ்வளவு கேள்விகள் இருக்குது. எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி சங்கருக்கு தமிழ் சினிமா கொடுக்குற மரியாதை ஒரே நாளில் இறங்கி கீழே வந்ததுக்கு காரணம் வெறும் படம் தானா அல்லது படத்திற்கு பின்னால் இருக்கிற சதியா? ஆனால் படம் வந்து அதற்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருச்சுங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. ஒரு படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிற பட்சத்தில் யாரும் எந்த காரணத்தையும் சொல்லி அந்த படத்தை அடக்கி விட முடியாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜென்டில்மேனில் ஆரம்பித்து முதல்வன், இன்னும் பல படங்கள், கிட்டத்தட்ட அந்நியன் வரைக்குமே வச்சுங்களேன். நடுவில் பாய்ஸுங்கிற ஒரு படத்தை தான் மிக மோசமாக இந்த தமிழ் சினிமா வந்து இடதுகையால் தள்ளிச்சு. இன்னொன்று, விமர்சகர்கள் அன்னைக்கு இருந்த எல்லா பத்திரிகைகளும் அதை வந்து மிக மோசமாக விமர்சனம் பண்ணி ரசிகர்களை தியேட்டருக்குள்ளே வரவிடாத ஒரு சூழ்நிலையை அன்றைக்கி ஏற்படுத்திச்சு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் AM ரத்னம் கூட ஒரு முறை சொன்னார், படத்தில் வந்து அவ்வளவு டெக்னிக்கலான விஷயங்களை நாங்கள் வந்து புதுசாக கொடுத்துருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 22 கேமராவோ 23 கேமராவோ ஒரே நேரத்தில் வச்சு ஒரு ஷாட்டை எடுத்தோம். அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் பண்ண அவ்வளவு செலவும் இந்த படத்தை பற்றிய கருத்தையும் இந்த விமர்சனங்களையும் மக்கள் கேட்டுட்டு உள்ளேயே வரலை. எனக்கு அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்ததுன்னு AM ரத்னம் சொன்னார். இதற்கப்புறம் சங்கர் என்ன பண்ணுவாருன்னு நான் திரும்ப திரும்ப கேட்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேள்பாரிங்கிற ஒரு அருமையான கதையை சங்கர் படம் பண்ணுவதற்கு பல முயற்சிகளை இங்கே எடுத்திருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய நிறுவனம் சங்கரை நம்பி பல கோடிகளை இங்கே இறைப்பதற்கு தயாராக இருக்குது. நடுவில் கேம் சேஞ்சர்னு ஒரு படம் இருக்குது. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் சங்கர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படமும் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு. இந்தியன் 3 ஏற்கனவே எடுத்து வச்சுருக்காங்க. அதில் இன்னும் ஒரு 30 நாட்கள் படப்பிடிப்பு நடந்ததுன்னா அந்த படமே முழுமையடைஞ்சிடும். எடுத்த வரைக்கும் ரொம்ப பக்காவாக டப்பிங்லாம் பண்ணி ரீரெக்கார்டிங்கெல்லாம் பண்ணி தெளிவாக வச்சுருக்காங்க. இந்தியன் 2க்கு இப்படி ஒரு விமர்சனம் வந்ததுனால இந்தியன் 3க்கு ஓப்பனிங் எப்படி இருக்கும், அதை வாங்கிறதுக்கு விநியோகஸ்தர்கள் வருவாங்களா, தியேட்டருக்காரங்களை அதை ஆர்வத்தோடு திரையிடுவார்களா, ரசிகர்கள் வருவார்களா, இவ்வளவு கேள்விகளையும் தாங்கிக்கிட்டு இந்தியன் 3 தயாராக இருக்குது. ஒரு பக்கம் கேம் சேஞ்சர், இன்னொரு பக்கம் இந்தியன் 3. இது ரெண்டும் கை கொடுக்கலன்னா சங்கரனுடைய 1000 கோடி கனவான வேள்பாரி என்ன ஆகும்னு தெரியல. சங்கர் ஒரே அடியாக இவ்வளவு மோசமாக விமர்சிக்கப்பட வேண்டியவரன்னா இந்த படத்திலேயே நீங்கள் நிறையா மாற்றிக்கலாம். நிச்சயமாக இன்னும் காலங்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த படத்தை பற்றிய விமர்சனம் என்னவாக இருக்குது அப்படின்னா, எங்களால் கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற பல அநியாயங்களை நீங்கள் இந்த படத்தில் சுட்டி காட்டவே இல்லை. வெளி மாநிலங்களில் நடக்கிறத காமிக்கிறீங்க, அது எங்களோட கனெக்ட் ஆகலைங்கிற மாதிரி பல பேர் பேசுகிறாங்க. எல்லாவற்றுக்கும் இந்த நாட்டில் நடக்கிற ஊழல், லஞ்ச லாவண்யம், அநியாயங்கள் அத்தனைக்கும் அரசியல்வாதிகள் தான் காரணமாக இருக்காங்க. அரசியல்வாதிகளை விட்டுட்டு தொழிலதிபர்களை மட்டுமே பேசுகிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. அந்த இடத்தில் சங்கர் கோட்டை விட்டார்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தினுடைய லெங்க்த்தை பற்றி ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருக்குது. ஒரு அரை மணி நேர படத்தை அல்லது ஒரு 3/4 மணி நேர படத்தை ரொம்ப கிறிஸ்பாக எடிட் பண்ணாருன்னா மீண்டும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்து ஒரு பெரிய விளம்பரத்தை கொடுத்து பொதுமக்களை தியேட்டருக்குள்ளே வர வச்சுட்டாங்கன்னா இந்த படத்தை மிகப்பெரிய ஹிட்டு படமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒரேடியாக இந்த படத்தை குப்பைன்னு போடவே முடியாது. பல கருத்துக்கள் இந்த படத்தில் இருக்குது. 106 வயசு கிழவர் எப்படி இவ்வளவு வேலைகளை செய்ய முடியுங்கிற கேள்விகளை இன்றைக்கி பல பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. சினிமாங்கிறது
லாஜிக் இல்லாதது தான். அப்போ இதில் வந்து அவருடைய வயசு என்ன, அவருடைய நரம்பு ஏன் புடச்சிக்கிட்டு இருக்கு, இவர் ஏன் கண் இழுத்துக்கிட்டு இருக்குங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. நிஜ வாழ்க்கையில் ஒரு சராசரி மனிதன் செய்யாததை திரையில் இருக்கிற ஹீரோ செய்வான்ங்கிறது தான் காலம் முழுக்க நம்ம பார்த்துட்டு வர்றது, காலம் முழுக்க நம்ம கைதட்டுறது அதுக்கு தான். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய குற்றமாக இங்கே முன் வைக்கிறது நமக்கு கொஞ்சம் பட்டும் படாமலும் இருக்குது. இந்த ஒரு 3/4 மணி நேரத்தை யாராவது ஒரு புது எடிட்டரை விட்டு, ஏற்கனவே இந்த படத்துக்கு எடிட் பண்ணவங்களாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு நல்ல எடிட்டரை கூப்பிட்டு எப்போ அந்த படத்தை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொடுன்னு வாங்கி மறுபடியும் ஏதாவது ஒரு ரீசென்சார் பண்ணி இம்மீடியட்டாக அந்த படத்தை எல்லா தியேட்டர்களுக்கும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரும் கூட்டத்தை உள்ளே கூட்டு வரலாம். அது வந்து எப்போ குடும்பங்கள் தியேட்டருக்குள்ளே வர ஆரம்பிக்குதோ அப்போ அந்த படத்தினுடைய வெற்றி தடுக்கவே முடியாதுங்கிறது தான் இதற்கு முன்னாடி நாம் பார்த்த விஷயம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த முயற்சியை ஏன் இவர்கள் எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இந்த ட்ரோல் எல்லாமே நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு இந்த படம் பிடிக்கலங்கிறது நல்லாவே தெரியுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவனுக்கு வந்து பணத்தினுடைய மதிப்பு பெருசாக தெரிய மாட்டேங்குது. அவன்கிட்ட போய் லஞ்ச லாவண்யங்களை பேசுகிறதுங்கிறது டோட்டல் வேஸ்ட்டு தான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ தியேட்டரில் போய் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கன்னா கவுண்டரில் விற்கிற காசுக்கு வாங்கிட்டு வந்துட முடியும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், புக் மை ஷோ அப்படின்னு ஒரு இதில் போகிறான். 30 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு அதிகம், ஆனாலும் நான் 30 ரூபா அதிகமாக கொடுக்க ரெடியாக இருக்கேன், உனக்கு என்ன அப்படிங்கிற இடத்துல அவன் இருக்கான். இன்னொன்று, ஒரு ஒரு 50 அடி 100 அடி நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு பிடித்த ஹோட்டல் அங்கேயே இருக்கும், போய் சாப்பிட்லாம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ஃபுட் டெலிவரி ஆப்லேயே ஒரு அமுக்கிட்டு அழகாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். வீட்டில் கொண்டு வந்து டிஃபனையோ சாப்பாட்டையோ கொடுக்குறாங்க, சாப்பிட்றான். அதற்காக செலவு பண்ணுகிற தொகை 20, 30, 50 அதிகமாக வருது அப்படிங்கிறதை கவலைப்படாத ஒரு இடத்துல இன்றைக்கி இருக்கிற வாலிபனோ இளைஞரோ இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒவ்வொரு காசும் முக்கியம்னு ஒரு படம் எடுத்தால் உங்களை கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவான், பூமர்னு தான் சொல்லுவான். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற இளைஞர்களை கவர்வது மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கணும். பரவாயில்ல, அது கை நழுவி போயிருச்சு. ஆனாலும் இந்த குடும்பங்கள் கொண்டாடும், பெண்கள் கொண்டாடும், நடுத்தர வர்க்கம் கொண்டாடும்னு பல வார்த்தைகள் இங்கே இருக்குது. அந்த இடத்திற்கு இந்த படத்தை கொண்டு போவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். அதற்கு தன் ஈகோவை விட்டுட்டு சங்கர் பல படிகள் கீழே இறங்கி வரணும். முக்கியமாக இந்த படத்தை ஒரு அருமையான எடிட்டரை விட்டு எடிட் பண்ண வைக்கணும். பக்காவாக எடிட் பண்ணி ஒரு 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் படமாக கொடுங்கயா அப்படின்னு நீங்கள் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா இது 2.5 மணி நேரம் படமாக கிறிஸ்பாக அழகாக கொடுப்பதற்கு இங்கே ஆட்கள் இருக்காங்க. அதை செய்வதற்கு சங்கருடைய ஈகோ இடம் கொடுக்குமாங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எண்டுல்கர்னு போட்டோன்னே எப்படி ஒரு கோபம் டெண்டுல்கருக்கு வந்துச்சோ அப்படி ஒரு கோபம் சங்கரின் மனதிற்குள் இந்நேரம் வந்திருக்கும். அவருடைய இந்தியன் திரியை அவர் இன்னும் கிறிஸ்பாக பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த படத்திற்கு சங்கரும் கமலும் வாங்கிய சம்பளம்ங்கிறது மிக மிக குறைவு. 36 கோடி தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க, சங்கரும் சரி கமலும் சரி. அதை தாண்டி இந்த படத்தினுடைய லாபத்திலிருந்து 33% அவர்களுக்கு கொடுப்பதாக இங்கே வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த படத்தை பற்றிய வருகிற விமர்சனங்கள் இதன் போக்கெல்லாம் லாபத்தை ஏற்படுத்தி தருமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அப்போ இது லாபத்திற்கு கொண்டு போனால் தான் நமக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு நினச்சாவது இந்த வேலையை சங்கர் செய்யணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியன் 3க்கு இப்போ 30 நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை லைக்கா கொடுக்குமாங்கிற இன்னொரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா இந்தியன் 2லே எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னா நாங்கள் எதுக்கு அந்த பணத்தை போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போது ஏதாவது ஒன்று செஞ்சு அதில் சில வித்தைகளெல்லாம் காமிச்சு நடப்பு அரசியலை அதுக்குள்ளே நீங்கள் வைக்கணும். அது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலாக இருக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. அன்றாடம் நாம் சந்திக்கிற விஷயங்கள் இன்றைக்கி நிறைய நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதையெல்லாம் அந்த படத்தில் நிச்சயமாக இந்த 30 நாள் கால் ஷீட் வாங்கி அதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டியாக மாற்றணும், காலத்திற்கேற்ற மாதிரி அந்த படத்தை மாற்றணும். அதில் ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. சேனாபதியோட அப்பா யார், அவருடைய வரலாற்று பின்னணி என்ன, அவருடைய சுதந்திர போராட்டம் என்னங்கிற பல விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதோடு இந்த நடப்பு அரசியலையும் அதுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அது சங்கரின் படமாக மாறும், மக்களையும் உள்ளே கொண்டு வரும். இதெல்லாம் இருக்குது. இதற்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸு இன்ஸ்டா பார்க்குறவனாக இருக்கான். அவனுக்கு ஒரு ரீலை ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்து பழகியிருக்கான். அவன்கிட்ட வளவளன்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு போகிற அளவுக்கு
அவனுடைய மனநிலை மாறி இருக்கு. அப்படிப்பட்டவனை கவர்வதுன்னா இங்கே டோட்டலாக சங்கரும் அவருடைய டீமுமே மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் உணர்ந்து இந்தியன் 3ஐ உருவாக்கிட்டாருன்னா வேள்பாரி நிச்சயமாக இங்கே நடக்கும். அப்படி ஒரு வரலாற்று கதையை, அவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்தை எடுக்கக்கூடிய சக்தி இங்கே இந்தியாவில் ஒரு சில இயக்குநர்களுக்கு தான் இருக்குது. மணிரத்னமே பொன்னியின் செல்வனை டேமேஜ் தான் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லுவேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சங்கர் மாதிரி ஒரு இயக்குனர் வேள்பாரி மாதிரி ஒரு கதையை கையை வச்சா அது நிச்சயமாக நல்லா வருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை பொய்யாக்குவது போல் இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இதை மாற்றணும்னா முதல்ல சங்கர் பல படிகள் இறங்கி வரணும். செய்வாரா? காத்திருக்கிறோம்.